இந்த நாட்டில் தமிழ் மொழி பேசுகின்றார்கள் முஸ்லிம்கள். அவர்கள் பேசும் அந்த மொழியிலே உள்ள சகோதரர்கள் அழிக்கப்பட்டார்கள், ஒழிக்கப்பட்டார்கள், காணாமலாக்கப்பட்டார்கள். அப்போதெல்லாம் இவர்கள் குரல் கொடுக்கவில்லை. ஆனால் பாலஸ்தீனத்தில் எங்கேயோ இருந்து இவர்கள் காணாதவர்கள், அரபு மொழி பேசுபவர்களுக்காக இவர்கள் குரல் கொடுப்பது ஒரு போலியாக இருக்கிறது. பிள்ளையான் மற்றும் கருணா இருவரும் இப்பொழுது இணைந்து அரசியல் பாதையில் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த இணைந்து பயணிப்பது பற்றி உங்களுடைய கருத்து? நான் பல வீடியோக்கள் பார்த்திருக்கின்றேன். கருணாமன் இலங்கையில் மாத்திரமல்லாமல் ஐரோப்பிய நாட்டில் போய் அந்த காலத்தில் யுத்த காலத்தில் அங்கே ஒரு காலகட்டத்திலாவது கருணாவும் பிள்ளையாவும் போராட்டத்தில் இருந்தார்கள் தமிழர்களுக்காக. ஆனால் ஒருபோதும் போராட்டத்திலேயோ இந்த மக்களுக்காகவோ குரல் கொடுக்காத தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு போலியாக இருக்கும் சாணக்கியன் போன்றோர் தான் அந்த காலகட்டத்திலே மஹிந்தியோடு இருந்தார்கள். ஆனால் அவர்களும், அதாவது இந்த பிள்ளையானும் சரி கருணாவும் சரி, அவர்களும் மஹிந்தவோடு தானே இணைந்திருந்தார்கள். அரசியலுக்காக, அரசியல் லாபத்திற்காகத்தான் ரவுஃப் ஹக்கீம், முஜிபுர் ரஹ்மான் போன்றோர் போலியாக குரல் கொடுக்கின்றார்கள். ஆடு நலைகிறது என்று ஓநாய் அழுத கதையாக இருக்கின்றது இது. விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் சந்திக்கின்றோம். இன்று எங்களுடைய நேர்காணலூடாக இணைந்து கொள்கின்றார் எமது தலைமுறை கட்சியின் ஸ்தாபகரும் தலைவருமான சிதம்பரம் கருணாநிதி. வணக்கம். வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ இந்த நேர்காணலில் நாங்கள் ஒளிப்பதிவு செய்வதற்கான பிரதான காரணம், இப்போ சமகால அரசியலில் பேசப்படும் முக்கிய விடயங்கள் சம்பந்தமாகத்தான் இந்த நேர்காணலில் நாங்கள் பேச போகின்றோம். குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் PTA, இந்த PTA சம்பந்தமாக தான் இப்போ இலங்கையில் அதிகமாக பேசப்படுது. காரணம், PTA அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒரு இளைஞர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த இளைஞர் என்ன செய்திருக்கார் அப்படின்னு பார்த்தா, இஸ்ரேலுக்கு எதிராக, இப்போ தெரியும் இஸ்ரேல் பலஸ்தீன் போர் கலவரமாக மாறி இப்பொழுது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போர் காரணமாக ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக அப்பாவி குழந்தைகள் அந்த கொல்லப்படும் காட்சிகள் நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அவை இந்த போருக்கு சம்பந்தப்பட்ட இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு இளைஞர் இலங்கையில் கொழும்பிலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிய விவகாரத்தோடு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் இந்த கைதுக்கு பின்னால் இருக்கும் விடயம் என்ன என்பது குறித்து நேற்றைய தினம் போலீஸ் திணைக்களம் ஒரு முழுமையான அறிக்கையினையும் வெளியிட்டிருந்தது. இந்த குறித்த இளைஞர் இந்த ஸ்டிக்கர் சம்பவம் மாத்திரமல்ல, இதற்கு பின்னால் ஒரு கடும் போக்குவாத நிலையில் இருக்கின்ற இளைஞர் என்று போலீஸ் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் கூறவில்லை, போலீஸ் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் தான் இந்த விடயம் கூறப்பட்டிருக்கின்றது. அதே மாத்திரமல்லாமல் உள ரீதியாக இவர் கடும் போக்குவாத சிந்தனை கொண்டவராக இருக்கின்றார். அதே போல சமூக ஊடகங்களூடாக இவர் இந்த கடும் போக்குவாத சிந்தனையான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார். இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இதற்காகவும் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று இலங்கை போலீஸ் திணைக்களம் சொல்லியிருக்கின்றது. இப்போ இந்த PTAவின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் யார் என்று பார்க்கும் போது பெருமளவில் தமிழ், சிங்கள, அதாவது தமிழ் முஸ்லீம் இளைஞர்கள் தான் அதிகமாக பெருமளவில் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நாடளாவிய ரீதியிலே பல இடங்களிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த PTAவுக்கு எதிராக எங்களுக்கு தெரியும், இந்த அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக தேர்தல் மேடைகளில் கூறிய ஒரு முக்கியமான விடயம்தான், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த PTA பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் இதுவரை ஆட்சிக்கு வந்து கூட இந்த PTA நீக்கப்படாமல் அதன் கீழே ஏராளமானோர் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். அவை இன்றைய இந்த காணொளியில் PTA சம்பந்தமாகத்தான் நாங்கள் முதலில் பேச போகின்றோம். கருணாநிதி அவர்கள் இப்போ பார்லமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கூட இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு கூறியிருந்தார், PTAவின் கீழ் அநியாயமாக இளைஞர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள், இது நீக்கப்பட வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார், ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் இதை செய்யாமல் இருக்கின்றார் என்று எதிர்ப்பான பல விடயங்களை வெளியிட்டிருந்தார். அவர் மாத்திரமல்ல,
சமூக செயற்பாளர்கள், சிவில் செயற்பாளர்கள் ஏராளமானோர் இந்த பிடிஏவுக்கு எதிராக இப்பொழுது குரல் எழுப்பு தொடங்கிவிட்டார்கள். இன்று மாத்திரமல்ல, இதற்கு முன்பதாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்கும்போது கூட இந்த பிடிஏவுக்கு எதிரான நிறைய ஆர்ப்பாட்டங்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த பிடிஏ சம்பந்தமாக இது இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற நிலைப்பாட்டு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? பயங்கரவாத தடை சட்டம் என்பது நேற்று இன்று ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. 1977ஆம் ஆண்டு ஜிஆர் ஜெயவர்தன் ஆட்சி வந்த பின்பாக விசேடமாக தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. அந்த காலத்தில் போராட்டம் இருந்தது. எனவே ஒரு நாடை காப்பாற்றுவதற்காக அரசாங்கங்கள் எடுக்க வேண்டிய கடமைகளில் ஒன்றுதான் அது பயங்கரவாத தடை சட்டம் என்பது. பயங்கரவாதம் ஆரம்பித்தால் அதற்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரப்படல் வேண்டும். அந்த சட்டம்தான் பயங்கரவாத தடை சட்டம். எனவே முஜிபுர் ரஹ்மான் உரையை நான் அன்று கேட்டேன். அவர் அரசியலுக்கு புதிதாக வந்தவர். அவருடைய தலைவராக அல்லது அவருடைய எஜமானாக இருந்தவர் மஹ்ரூஃப். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. அந்த மஹ்ரூஃப் இருக்கும்போது பயங்கரவாத தடை சட்டம் இருந்தது இந்த நாட்டில். அப்போது தமிழர்கள் பலவிதமாக அழிக்கப்பட்டார்கள், ஒழிக்கப்பட்டார்கள். இப்போது நீங்கள் கூறினீர்கள், பாலஸ்தீனத்தில் சின்னஞ்சிறு குழந்தைகள் இஸ்ரவேலியர் கொலை செய்வது அல்லது அழிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் என்று கூறுகிறேன். ஆனால் இரண்டு பக்கமும் இரண்டு நாடுகளிலும் அப்பாவி மக்கள் ரத்தம். எங்களுடைய மொழி பேசுபவர்கள், எங்களுடைய தமிழர்கள், சின்னஞ்சிறு குழந்தைகள், பெரியோர்கள், வயது வித்தியாசமின்றி அழிக்கப்பட்டார்கள் இந்த நாட்டில். எனவே அப்போதெல்லாம் முஜிபுர் ரஹ்மானின் தலைவராக கருதப்பட்ட மஹ்ரூஃப் அதற்கு ஆதரவளித்தார் அன்று. எனவே இன்று இவர் அதன் பின்பும் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பின்பு கூட இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருந்தது. இருந்த போதிலும் அவர் எதுவும் பேசவில்லை அந்த காலகட்டத்தில். அதேபோல் தமிழ் மொழி பேசும் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள் அழிவுக்கு சார்பாக செயல்பட்டவர்கள். ஆனால் மொழி எங்களுடையது, எங்களுடைய தமிழ் மொழியை பேசுகிறார்கள். ஆனால் இவர்கள் எங்கள் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை. முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் இந்த நாட்டின் சட்ட அமைச்சராக இருந்தார். அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் பயங்கரவாத தடை சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு தன்னை பாதுகாத்து கொண்டு, தனக்கு பாதுகாப்பு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டத்திற்கு தலைவராக இருந்தவர்களும் இவர்கள்தான். எனவே முஸ்லிம் மக்கள் மிக நல்லவர்கள். அவர்கள் அந்யோன்யமாக எங்களோடு பழகுபவர்கள். அரசியலுக்காக, அரசியல் லாபத்திற்காகத்தான் ரவுஃப் ஹக்கீம், முஜிபுர் ரஹ்மான் போன்றோர் போலியாக குரல் கொடுக்கின்றார்கள். ஆடு நலைகிறது என்று ஓநாய் அழுத கதையாக இருக்கின்றது இது. இந்த நாட்டில் தமிழ் மொழி பேசுகின்றார்கள் முஸ்லீம்கள். அவர்கள் பேசும் அந்த மொழியிலே உள்ள சகோதரர்கள் அழிக்கப்பட்டார்கள், ஒழிக்கப்பட்டார்கள், காணாமலாக்கப்பட்டார்கள், உயிரோடு கூட புதைக்கப்பட்டிருக்கலாம். அப்போதெல்லாம் இவர்கள் குரல் கொடுக்கவில்லை. ஆனால் பாலஸ்தீனத்தில் எங்கேயோ இருந்து இவர்கள் காணாதவர்கள், இவர்களுக்கு தெரியாத மொழி, அறியாத மொழி, புரியாத மொழி பேசும் அரபு மொழி பேசுபவர்களுக்காக இவர்கள் குரல் கொடுப்பது ஒரு போலியாக இருக்கிறது. சமூக ரீதியாக யார் இறந்தாலும், யார் அழிந்தாலும், யார் அழிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஜனநாயக மனிதரின் உரிமையாகும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இப்போது நீங்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஏன் இந்த குரலை கடந்த காலங்களிலே வடகிழக்கு தமிழர்கள், அதுபோல் கொழும்பிலே கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட தமிழர்களுக்காக நீங்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. எனவே குரல் கொடுக்கும் நீங்கள், லட்சக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் யுத்தத்தில் காணாமலாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போராட்டத்திலும் அழிக்கப்பட்டார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் மாவீரர் தினத்திற்காக இந்த நிகழ்வு நடைபெற்ற போது பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார்கள். அதன் பின் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஒவ்வொரு வருடமும் 100 பேர் 50 பேர் என்று கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட போதெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்கவில்லை. அப்போது ஏன் நீங்கள் அவசர கால சட்டத்துக்கு எதிராக ஒருவரும் பேசவில்லை? இப்போது போலியாக பேசாதீர்கள். எனவே தேர்தலுக்காக நடிக்கும் நாடகமாகவே நான் இதை பார்க்கின்றேன். ஆனால் பாலஸ்தீனத்தில் நடைபெறும் அநியாய அட்டூழியங்களுக்கு எதிராக பேச வேண்டிய உரிமை அவர்களுக்கு கிடையாது. மற்ற முஸ்லிம்கள் பேசலாம். இந்த நாட்டில் உள்ள தமிழ், முஸ்லிம், சிங்களவர்களுக்கு பேச உரிமை இருக்கின்றது. ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களும், விசேடமாக ரவுஃப் ஹக்கீம், அதுபோல் பாராளுமன்றத்திற்கு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன ரீதியாக, ஜனநாயக ரீதியாக, மனித உரிமை மீறலாக பேசுவதற்கு எவ்விதமான அதிகாரமோ எதுவும் கிடையாது. காரணம், இந்த நாட்டில், தன் சொந்த நாட்டில்
பல அநீதிகள் நடந்த போது கூட குரல் கொடுக்காத இவர்களுக்கு எப்படி பாலஸ்தீனர்களுக்காக குரல் கொடுக்க முடியும்? இதைத்தான் நான் கூறுகின்றேன். எனவே அங்கு நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக நாங்கள் வன்மையாக இஸ்ரவேலை கண்டிக்கின்றோம். அதை கூறுவதற்கு எனக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் அதிகாரம் இருக்கின்றதே தவிர பாராளுமன்றத்திலே இருக்கும் போலி நரிகள் தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இப்போ இந்த விடயம் ஏன் பெரிதாக பேசப்படுகின்றது என்று பார்த்தால், இந்த ஒரு இளைஞர் கைது செய்யப்படுகிறார். நான் இப்பொழுது என்னோட ஆரம்பத்திலே கூறியிருக்கின்றேன். ஒரு இளைஞர் கைது செய்யப்படுகின்றார் பிடிஏவின் கீழே. அவை பிடிஏவிற்கு கீழே கைது செய்யப்படுவது, அதை எதிர்த்து தான் பிரதானமாக இவர்கள் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள். இந்த பிடிஏவை நீக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிடிஏங்கிறது நாட்டுக்கு அவசியமா இல்லை? நிச்சயமாக நாட்டுக்கு அவசியம் இல்லை என்பது இரண்டு. சந்தர்ப்பத்திற்கு தேவைப்படுகின்றது. நாட்டில் பிரச்சனைகள் அதிகமாக வரும்போது, தீவிரவாதங்கள் ஏற்படும் போது, அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்துவது அல்லது ஒரு கிளர்ச்சி படை வரும்போது இவை தேவைப்படுகின்றது. என்பது தேவையா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது அரசாங்கம் மாத்திரமல்ல, நாம் மக்கள். இன்று சில கிராமங்கள் பாருங்கள், போலீஸ் மாத்திரம்தான் இருக்கின்றது. அங்கே பிரச்சனைகள் அதிகமாகும் போது அல்லது ஆயுததாரிகள் புதிதாக வருவார்களே ஆனால் இராணுவம் வருகின்றது, அல்லது இராணுவம் வருவதில்லை. உங்களுக்கு தெரியும். எனவே எவ்விதமான சட்டங்களாக இருந்தாலும் அவைகள் இந்த நாட்டில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக கொண்டு வருபவை. நீங்கள் பிழை செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் வராது. இப்போது சாதாரண மனிதனுக்கு போலீஸ் நீதிமன்றத்தில் தண்டனை வழங்குவதில்லை. குற்றம் செய்யப்பட்டால் தான் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றார், அல்லது சந்தேக நபராக. எனவே நீங்கள் எவ்விதமான பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போகுது. ஆனால் கருணாநிதி அவர்கள் இப்போ இந்த விடயம் சம்பந்தமாக அதிகமாக பேசப்படுவது, இந்த பிடிஏ இருக்குது சரி, ஆனால் பிடிஏவின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் அதிகமாக தமிழ் இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞர்கள் தான் அதிகமாக கைது செய்யப்படுகிறார்கள். ஆக இந்த குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருப்பதால் தான் தமிழர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். உண்மையாகவே பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரானவன் தான் நானும். ஆனால் சில சந்தர்ப்பங்கள் அவை தேவைப்படுகின்றன. சிங்களவர்கள் கைது செய்யப்படவில்லை என்றால் அங்கே பிரச்சனை இல்லை. இப்போது வடகிழக்கில் சிங்களவர்கள் அங்கே போய் பௌத்த விகாரைகள் அமைக்க அல்லது வேறு விடயங்கள் அமைக்கும் போது தமிழர்கள் ஒன்றிணைகிறார்கள். எனவே இதை அரசாங்கம் அல்லது பெரும்பான்மை சமூகம் பயன்படுத்துகின்றார்கள். எனவே சிங்கள பகுதியிலே தமிழர்கள் கோவில் கட்ட போனால் அங்கும் பிரச்சனை வரலாம். அப்போது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக சிங்களவர்களையும் கைது செய்யப்பட வேண்டும். சட்டம் என்பது அனைவருக்கும் உண்டு. தமிழ், முஸ்லிம், சிங்கள சட்டம் அல்ல, இது இந்த நாட்டிற்கான சட்டம். எனவே தமிழர்களுக்கு எதிராகத்தான் முதலாக ஜேஆர் ஜெயவர்தன கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பயங்கரவாத தடை சட்டமும் அவசர கால சட்டமும். எனவே மக்கள் சற்று சிந்தித்து செயல்படல் வேண்டும். நியாயமான போராட்டமாக இருக்க வேண்டும். வீதியில் இறங்குவதால் வெற்றி பெறுவதும் அல்ல. உங்கள் உள்நாட்டில் உள்ள பிரச்சனையை முதல் நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். இலங்கையில் உள்ள முஸ்லிம்களும் தமிழர்களுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டதா? இல்லை. எனவே முதல் உங்கள் பிரச்சனையை தீர்த்துவிட்டு நீங்கள் வெளிநாட்டு பிரச்சனைக்கு போங்கள். உங்கள் வீட்டை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக முஜிபுர் ரஹ்மான் கட்சிக்குள் பல பிளவுகள் இருக்கின்றன. முதல் கட்சியை சீர்திருத்துங்கள். அதன் பின்பு மக்களிடம் செல்லுங்கள். கிராம தூரம், மாவட்டம், மாகாணம், அதன் பின்பு நாட்டுக்கு வாருங்கள். நாட்டு பிரச்சனையை முடித்துவிட்டு வெளிநாட்டுக்கு செல்லுங்கள். உங்களுக்கு அரசியல் லாபத்திற்காகவும் எதிர்வரும் தேர்தலுக்காக, உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக போலியாக வீதியில் இறங்கி நாடகம் ஆடாதீர்கள். ஆகவே நீங்கள் சொல்வதைப் போல் பார்த்தால் இப்போ இந்த விடயம் பேசப்படுவது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காகத்தானா? நிச்சயமாக. அப்படி இல்லாவிட்டால் இவர்கள் கடந்த காலங்களிலே ஏன் தமிழர்கள் கைது செய்யப்படும் போது முஜிபுர் ரஹ்மான் குரல் கொடுக்கவில்லை? அவர் பேசுவது எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழி. முஸ்லீம் அமைச்சராக இருந்தவர் ரவுஃப் ஹக்கீம், அவரும் அமைதியாக இருந்தார். ஆனால் அன்று குண்டுவெடிப்பின் பின் இவர்கள் வெளியேற்ற பின், விரட்டியடிக்க பின் அமைச்சர் பதவியில் இருந்து வெளியேற்றிய பின் இதே ஹக்கீம் கூறினார், நாட்டுக்கு அவசர கால சட்டமும் பயங்கரவாத தடை சட்டமும் தேவையில்லை என்று. ஆனால் அவர் அன்று வரை இருந்தது அந்த பாதுகாப்போடும் அந்த அமைச்சுக்கு தலைவராக இருந்தவர், அவர் அமைச்சராக இருந்தவர். எனவே இவ்வாறாக முஸ்லீம் தமிழ் மக்களை ஏமாற்றும் போலி அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும், அல்லது கடவுளாக பார்த்து அவர்களை மேலே எடுத்துவிடும், அழித்து விட வேண்டும். அப்படியால் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஒற்றுமையாகவும் சகோதரத்துவம் ஐக்கியத்தோடு வாழ முடியும். மற்றொரு விடயம் தான் கருணாநிதி அவர்களே, இந்த அரசாங்கம் பதவிக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக வழங்கிய ஏராளமான வாக்குறுதிகளில்
இன்னமும் நிறைவேற்ற இந்த அரசாங்கம் தடுமாறி கொண்டிருப்பதாக ஒரு விமர்சனம் இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் எங்களுக்கு பொதுவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. பலரும் பல பதிவுகளை எழுதி வருகின்றார்கள். இந்த அரசாங்கம் தேர்தல் காலங்களின் போது இருந்த வேகம் இந்த ஆட்சிக்கு வந்த பின் குறைந்திருப்பதாக ஒரு குற்றம் சுமத்துகிறார்கள். அதிலும் இந்த பீட்டிகையும் அடங்குகிறது. பீட்டிகை இல்லாமல் செய்வோம் நீக்குவோம் என்று சொல்லி வந்த அரசாங்கம் இன்று இன்னமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றதா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றது. என்ன நினைக்கின்றீர்கள்? இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தலும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கத்தின் நிலை என்னவாகும்? நான் ஒரு கட்சி சார்பானவனாக இருந்த போதிலும் கட்சி சார்பாக நான் இங்கு பேச வரவில்லை. பொதுவான அரசியல் கருத்தை தான் நான் பேசுகிறேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஜனாதிபதி உண்மையாகவே அவசரப்பட்டு விட்டார். அவசரப்பட்டு விட்டார். அரசாங்கத்துக்கு நிச்சயமாக பின்னடைவு உண்டு. இது இந்த தேர்தலில் நிச்சயமாக காரணம் வந்து சுமார் 4-5 மாதங்கள் தாண்டிவிட்டன. ஆனால் எவ்விதமான முன்னேற்றம் இந்த நாட்டில் நடக்கவில்லை. மக்களுக்கு தெரியக்கூடிய செயல் எதுவும் நடக்கவில்லை. எனவே மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருந்த எதிர்பார்ப்பு நம்பிக்கைகள் சற்று பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. 5 வருட காலம் இருக்கின்றது உண்மையாகவே. எனவே 4-5 மாதத்தில் அனைத்தையும் முடித்துவிட முடியாது. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக தெரிவித்த சில கருத்துக்கள் ஆரம்பிக்கும் போதே செய்ய முடிந்தவை செய்யவில்லை. ஜனாதிபதியும் கூறியிருந்தார், விடுதலை புலிகள் சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் இப்போது அது சம்பந்தமாக எதுவும் இல்லை. அரசியல் கைதிகள். எனவே பொருட்கள் விலை குறைப்பதாக கூறியிருந்த போதிலும் அது எதுவும் குறைக்கவில்லை. நாங்கள் உண்மையாகவே கேட்கவில்லை அதை. எனவே அரசாங்கத்தில் என்னை பொறுத்தவரையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கூட அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து அவர்களுடைய உண்மையாகவே ஜனாதிபதி நல்ல ஒரு ஆலோசகர் அவருக்கு வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது டில்வின் சில்வா அவர்கள் இருக்கின்றார். அவருடைய ஆலோசனைகள் போதாமல் இருக்கின்றதாக நிச்சயமாக அவர்கள் ஒரு பக்க சார்பாக செயல்படுகிறார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் வடக்கு முழுமையாக முதன்முறையாக கொழும்பில் உள்ள ஒரு கட்சி, தெற்கில் உள்ள சிங்கள தலைவரின் கட்சிக்கு அனைவரும் வாக்களித்தார்கள். ஏனில் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எனவே 3 ஆசனங்களை பெற்ற போதிலும் கடந்த காலங்களிலே வடக்கை ஆட்சி செய்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களால் தூக்கி எறியப்பட்டு ஒரே ஒரு ஆசனம், அதுவும் ஸ்ரீதரர் கேட்டிருக்காவிட்டால் அந்த ஆசனம் கூட கிடைத்திருக்காது. அது ஸ்ரீதரருக்காக கிடைத்த வாக்கு, கட்சிக்கான வாக்கு அல்ல. எனவே அவ்வாறான நிலையிலே ஒரு அமைச்சர் கொடுத்திருக்கலாம் வடக்குக்கு. அது ஒரு அரசாங்கத்தின் எதிர்கால தேர்தல் பின்னடைவுக்கு அது ஒரு காரணம். அதேபோல் கிழக்கு மாகாணத்திலும் வெற்றி பெற்ற போதிலும் ஒரு பிரதி அமைச்சராவது கொடுத்திருக்கலாம் அந்த மக்களுக்கு. எனவே மக்கள் இதை சந்தர்ப்பத்தை எதிர்க்கட்சியினர் பயன்படுத்தினார். அதை குறையாக கூறவில்லை. எதிர்க்கட்சியினர் அல்லது ஆளும் கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்கள் இதை மிக அழகாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லுகின்றார்கள். அதாவது அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அல்லது அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி இந்த தமிழ் மக்களை புறக்கணிக்கிறார் என்று கூறுகின்றார்கள். எனவே அது நாம் வெளியிலிருந்து பார்க்கும்போது சில வேளை அது உண்மை போல் தோன்றுகின்றது. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை எனக்கு. எதிர்காலத்திலாவது வடக்குக்கு ஒரு அமைச்சர், கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சரும் முஸ்லிம்களுக்கும் ஒரு அமைச்சர் கட்டாயமாக 1 or 2 கொடுக்க வேண்டும். ஏனால் கோட்டாபே என்பவர் ஒரு இனவாதி, தமிழ் முஸ்லிம்களுக்கு நேரடியாக எதிர்த்தவர். தமிழ் வாக்கு, சிறுபான்மை வாக்கு தேவையில்லை, தமிழ் அல்ல தமிழ் முஸ்லீம் வாக்கு தேவையில்லை என்றார். அப்படி கூறியவர் கூட ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தார் அவருக்கு, அவருடைய வழக்கறிஞருக்கு கொடுத்தார், ஒரு முஸ்லீமுக்கு. அது சாதாரண அமைச்சர் அல்ல, மிகப்பெரிய ஒரு அமைச்சை கொடுத்தார். ஆனால் இவர்களுக்கு பொறுத்தவரையில் தமிழ் முஸ்லீம்கள் முழுமையாக வாக்களித்தார்கள். நூரெலியா மாவட்டம் சரித்திரத்தில் இதுவரை எந்த கட்சியும் வெற்றி பெற்றதில்லை. ஒரு வேறு கட்சி முடியாது, ஜேவிபி எல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் போது தமிழ் பாராளுமன்றங்கள் தூக்கி எறியப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் ஜேவிபிக்கு வாக்களித்தார்கள். எனவே தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றிணைந்து வாக்களிக்கும் போது அவர்களுக்கு இந்த அரசாங்கம் நிறைய கடமைப்பட்டிருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்கு சேவை செய்வது இல்லை என்று கூறவில்லை. வேகம் குறைந்திருக்கின்றதா அல்லது இவர்களிடம் விவேகம் இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நிச்சயமாக அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தருணத்திலே பிள்ளையான் மற்றும் கருணா இருவரும் இப்பொழுது இணைந்து அரசியல் பாதையில் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த இணைந்து பயணிப்பது பற்றி உங்களுடைய கருத்து? ஒருபுறம் பிள்ளையான் கருணா என்பவர்கள் யார்? இவர்கள் மக்களுக்கு அறிமுகமானது எப்படி? நான் பல வீடியோக்கள் பார்த்திருக்கின்றேன். கருணாமன் இலங்கையில் மாத்திரமல்லாமல்
ஐரோப்பிய நாட்டில் போய் அந்த காலத்தில் யுத்த காலத்தில் அங்கே பல கூட்டங்கள் நடத்தியிருக்கின்றார். அங்கே தமிழ் மக்கள் வரவேற்பும் கைத்தட்டி விசிலடிப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. நீங்களும் பார்க்கலாம், யூடியூபில் இருக்கட்டும். அதுபோல் வடக்கிலே கருணாமன் பேசும்போது எல்டிடி தலைவர் பிரபாகரன் பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒரு காலத்தில் அவர்கள் இந்த நாட்டுக்காக, இந்த தமிழ் சமூகத்துக்காக, தமிழ் மண்ணுக்காக போராடிய ஒரு வீரர்கள். அதேபோல் பிள்ளையானும். எனவே அவர்கள் இருவரும் சேருவது என்னை பொறுத்தவரையில் ஓரளவு நல்லது. பிரிந்து வரும்போது தான் மற்ற கட்சிகள் வளர்கின்றார்கள். அவர்கள் கட்சியிலிருந்து விலகியது, தமிழீழ விடுதலை புலிகளிலிருந்து விலகிய பிரச்சனை எமக்கு சம்பந்தமில்லை. நான் அதை பற்றி பேச வரவில்லை. அது நான் அப்பாற்பட்டவன். ஏனெனில் அவர்களுடைய உண்மையான பிரச்சனை அந்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர்களுக்கும் கருணா அம்மனுக்கும் தான் தெரியும். எங்களுக்கு நாங்கள் பார்வையாளர்கள். எனவே அவர்கள் சேர்ந்திருந்தாலும், இப்போது அவர்கள் கட்சிக்கு பல தவறுகள் செய்திருந்தாலும், அந்த இயக்கத்துக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடியவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் நல்லவர்கள் என்று நான் இங்கு அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வரவில்லை. ஆனால் அவர்களுக்கு எதிராக விமர்சனங்கள் இருக்கின்றது. தமிழின துரோகிகள் என்று இன்னமும் நானே கூறுகிறேன். பல ஊடகங்களில் நான் அவர்களை கூறியிருக்கின்றேன். ஆனால் காலங்கள் மாறும் போது காட்சிகள் மாறுகின்றன. இப்போது ஆட்சிகள் மாறுகின்றன. சமூக விரோதிகள் ஆட்சிக்கு வரும்போது இவ்வாறானவர்கள் ஒன்றிணைய வேண்டும். இவர்கள் கருணாம்மன் பிள்ளையான் ஒரு காலகட்டத்தில் யுத்தம் செய்தவர்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே? அனைவரும் அறிந்தது. ஆனால் வியாழேந்திரன் எக்காரம் கொண்டும் யுத்தம் எதுக்கும் வரவில்லை. அவர் புலட் இயக்கத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டாரே தவிர இயக்கத்துக்கும் அவருக்கும் சம்மதம் இல்லை. ஆனால் சாணக்கியன் போன்றோர் யுத்தத்தை ஆஸ்திரேலியாவிலிருந்து பார்த்து தமிழ் மக்களின் அழிவுகளை, இந்த நாட்டில் நடக்கும் அநீதி அட்டூழியங்களை பார்த்தேன் என்று கூறிவிட்டு இங்கு வந்து மஹிந்தையோடு சேர்ந்து மஹிந்தைக்கு பின்னால் இருந்தவர்கள். அப்படியானால் உண்மையான துரோகியால் ஒரு காலகட்டத்திலாவது கருணாவும் பிள்ளையாவும் போராட்டத்தில் இருந்தார்கள் தமிழர்களுக்காக. ஆனால் ஒருபோதும் போராட்டத்திலேயோ இந்த மக்களுக்காக குரல் கொடுக்காத தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு போலியாக இருக்கும் சாணக்கியன் போன்றோர் தான் அந்த காலகட்டத்திலே மஹிந்தையோடு இருந்தார்கள். ஆனால் அவர்களும், அதாவது இந்த பிள்ளையானும் சரி கருணாவும் சரி, அவர்களும் மஹிந்தவோடு தானே இணைந்திருந்தார்கள். நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில், நான் கூறினேன் உங்களுக்கு, ஒரு காலகட்டத்தில் அவர்கள் தமிழ் மக்களுக்காக போராடியவர்கள். பானையை பார்க்காட்டியும் பானையை பார்க்க வேண்டும், பாலை பார்க்காவிட்டாலும் ஒரு காலத்தில் அவர்கள் போராடியவர்கள். அதைத்தான் நான் கூறுகிறேன். அவர்கள் நல்லவர்களா என்று இங்கே நான் கூற வர விரும்பவில்லை. சாணக்கியனும் கருணாமனும் பார்க்கும் போது கருணாமன் 100% சாணக்கியன் சைவரில் தான் இருக்கின்றார். ஏன்னா ஒரு காலத்திலும் தமிழ் மக்களுக்காக போராடியவர்கள் அல்ல. எனவே இந்த ஊடகங்கள், பல ஊடகங்கள் அவர் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு அம்பாறையிலிருந்து யாழ்ப்பாணம் போனார், அதை பெரிதாக காமித்தார்கள். அது எப்போது போனார்? பாராளுமன்றத்துக்கு வந்த பின்பு. அதற்கு முன் வருடம் நடைபெற்றது போராட்டங்கள், மாவீரர் தினங்கள், அதிலெல்லாம் எங்கே சாணக்கியன் இருந்தார்? அப்போது சாணக்கியன் இவர்கள் மாவீரர்களுக்கு எதிராக மஹிந்த ராஜபக்சையோடையும் அதுபோல் மைத்ரிபால சிறிசேனையோடையும் இணைந்திருந்தார். அப்போதெல்லாம் அவருக்கு இனப்பற்றோ ஒற்றுமையோ சமூகத்துக்காக தமிழர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை. எனவே 2019ஆம் ஆண்டுக்கு பின்புதான் அவருக்கு புத்தி வந்திருக்கின்றது. அப்படியானால் மூளையை கடன் கொடுத்திருந்தாரோ தெரியாது, அப்படியும் இருக்கலாம். எனவே இது போலி. இதை பொறுத்தவரையில் சாணக்கியன் என்பவர் தமிழ் சமூகத்தின் துரோகி. அவர்களை உயர்த்தி கொண்டிருக்கலாம் ஊடகங்களோ மற்ற தனிநபர்களோ, அது எங்களுக்கு தேவையில்லை. என்னை பொறுத்தவரையில் சாணக்கியனும் அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க கூடாது. ஏன்னா அவர்கள் போலிகள், அவர்களுக்கு பேசுவதற்கு அருகதை இல்லை. சுமந்திரன் ஏற்கனவே கூறியிருந்தால் நான் விடுதலை புலிகள் ஆயுத போராட்டத்துக்கு எதிரானவன் என்று கூறியிருந்தார். அது அவருடைய கொள்கை. நீங்கள் அப்படி பேசியதை தைரியமாக பேசி நான் வரவேற்கின்றேன். அது யாராகவும் இருக்கலாம். அதேபோல் டக்ளஸ் தேவானந்தன் நேரடியாக பிரபாகரனை எதிர்த்தவர், அவர் ஒருவர் இன்னும் உயிரோடு இருக்கின்றார். அப்படி தைரியமானவர்களும் இருக்க வேண்டும். ஆனால் நிறம் மாறக்கூடாது. நீங்கள் உங்களுடைய கொள்கை அன்று எப்படி ஆரம்பித்தீர்களோ அதிலே நீங்கள் செல்லுங்கள். எனவே கிழக்கு மாகாணத்தில் நிச்சயமாக கருணாமன் பிள்ளையான் அணி, அதோடு தமிழ் தேசிய கூட்டணி, இந்த 2 அணிகள் முட்டி மோதி வெற்றி பெற வேண்டும். தமிழ் மக்கள் மண்ணிலே நடந்து கொண்டிருந்த போது கடந்த அரசாங்கத்திலே வியாழேந்திரன் பிள்ளையானும் ஒருவருக்கு ஒருவர் எதிரியாகவும் போட்டியாகவும் அங்கே வீதிகளுக்கு கான்கிரீட் போடுவதும் தார் போடுவதும் எங்களால் பார்க்க முடிந்தது. எனவே தற்போது ஓரளவு வேலை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை சாணக்கியன் செய்தது என்ன? ஒன்றுமில்லை. அவர் போலியாக தன்னுடைய பாட்டனார் பேரிலே ஃபவுண்டேஷன் வைத்துக்கொண்டு இருக்கின்றார். எனவே ஃபவுண்டேஷன் என்பது உங்கள் பேரில் நீங்கள் வைக்கக்கூடாது.
அப்படியானால் நீங்கள் பிச்சை எடுக்கக்கூடாது. ராசமாணிக்கம் ஃபவுண்டேஷன் என்பது ராசமாணிக்கம் குடும்பத்தினரும் அல்லது ராசமாணிக்கத்தின் பணத்தை வைத்து செய்ய வேண்டுமே தவிர அரசாங்கத்திடம் பிச்சை எடுத்து செய்வது அல்ல. இது சரியாக பார்த்தால் திருமணம் செய்து குழந்தை பெற முடியாமல் பக்கத்து வீட்டுக்காரரம் கொடுத்து பிள்ளை பெற்பது போல் தான் இந்த நிலை இருக்கின்றது. எனவே 60 கோடி ரூபாய் வாங்கி இருக்கின்றார் ராசமாணிக்கம் ஃபவுண்டேஷனுக்கு. எதற்காக கொடுக்க வேண்டும் ஃபவுண்டேஷனுக்கு? பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், அங்கே அமைச்சர்கள் 2 பேர் அந்த காலகட்டத்தில் பிள்ளையானும் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார். எனவே அவர்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க இருந்தது. இதாவது ஏன் அவர்களுக்கு சாணாக்கிற்கு கொடுத்தார்கள் என்றால், ஜனாதிபதி ஒரு தேர்தல் வந்தது, பாராளுமன்றத்தில் கோட்டா சென்ற பின்பு அவர்கள் ரகசிய வாக்களிப்பிலே இவர்கள் ரணிலுக்கு நிச்சயமாக ஆதரவளிக்கிறார்கள். அதைத்தான் ரணில் விக்ரமசிங்கா நேரடியாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டத்தில் சொன்னார், நீங்கள் வாக்களித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி என்றார். ஆனால் எவரும் இது நாங்கள் அளிக்கவில்லை என்று கூறவில்லை. அதற்கு கொடுக்கப்பட்ட கொடுப்பனவு தான் அந்த 60 கோடியாக நினைக்கிறேன். சிதம்பரம் கருணாநிதி அவர்களின் அந்த கருத்துக்களோடு நாங்கள் இன்றைய இந்த காணொலியை இவ்வாறு நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்று இணைந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கருணாநிதி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் பல நேர்காணல் நிகழ்ச்சிகளை நாங்கள் அடுத்தடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹாரனுடன் நான் டில்ஷான் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.